பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறேன். இது 87வது நாள், 87வது எபிசோட், 30/12/2025 அன்று ஒரு நிகழ்ச்சியுடைய ஒரு பார்வை. இதில் முக்கிய நிகழ்வுகளாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தடிப்பு மேலே வந்து விக்ரம் வந்து தன்னுடைய இதை விட்டுட்டார், கோல்டன் பாலை விட்டு. இல்லைனா அவர் ஜெயிச்சிருக்க வேண்டிய ஒரு கேம் அது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்து அலட்சியத்தின் காரணமாக விட்டார். நேற்று சாதித்த சுபிக்ஷா இன்றைக்கி காலி. இன்றைக்கி ஓரளவுக்கு அரோரா வந்து ஸ்மார்ட்டாக விளையாடினாங்க டிக்கெட் ஃபினாலையில். சாண்ட்ரா வந்து பால் டாஸ்கில் சூப்பராக ஒரு அதிர்ஷ்டத்தில் ரொம்ப அழகாகவே ஜெயித்தாங்க. கொஞ்சம் சீட்டிங்கும் பண்ணாங்க, அதையும் சொன்னாங்க. விக்ரமும் வந்து சுத்திர டாஸ்க்கு, பசில் டாஸ்கில் வந்து கொஞ்சம் சீட்டிங் பண்ணார். முக்கியமாக வந்து அரோரா வந்து காலையில் பேசின விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம் கிட்ட வந்து இவங்க போய் மன்னிப்பு கேட்பாங்க. விக்ரம் போய் திவ்யா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது அவங்க அதை ஓகேன்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் இதில் நம்மளுக்கு ஃபுல்லாக காமிக்கல. நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், உணர்ந்து கேட்கும்போது அதை வந்து பண்ணிக்கலாம், அப்பப்போ நீங்கள் பண்ணிட்டு கேட்பீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் தான் இன்றைய முக்கிய நிகழ்வுலாம் நடந்தது. ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட் வித். விரிவான பார்வை. முக்கிய நிகழ்வுகள் நீங்க அதோட முடிஞ்சிருச்சு. இதுவே ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் தான் வரும். அதுதான் முதல் நாள் இரவு நடந்த நிகழ்வுகள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஜாக்கி. அதாவது 2-3 விஷயங்கள் நமக்கு உள்ளாரியே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து டப்புன்னு தலையில் தட்டிப்போம்ல, அந்த மாதிரியான விஷயம் உண்மையிலே வந்து அரோரா அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தது. எல்லாரும் நின்று இருக்கலாம். ஒருத்தர் வந்து அந்த இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லை, பாட்டு போட்டாங்க. லாஸ்ட் 3 பேரா நின்னது வந்து பாத்தீங்கன்னா கமருதீனை கூட விட்டுருங்க, முதல்ல வந்து கீழே இறங்கினது வந்து எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரான்னு நினைக்கிறாங்க. அவங்களால நிக்க முடியல. அதனால வந்து கமருதீன் சொல்லுவாரு, நீ நோவாமனது பருப்பு நூல் போதாமே, அவர் பருப்பே இன்னைக்கு இறஞ்சிச்சு. ஆக்சுவலி அவர் பருப்பு இறஞ்சி போய் அவர் என்ன பண்ணாருன்னா, நேரா போய் என்ன மன்னிச்சிருங்க விஜய் சேதுபதி சார், என்ன மன்னிச்சிருங்க, இதை மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு அது ஐயோ முக்கிய நிகழ்வுல சொல்லவே இல்லை. அது என்னன்னா ஒரு மானங்கட்ட சண்டைனால விட்டு வச்சுக்காங்க. அதே அதனாலதான் நான் அதை வந்து பெருசாக சொல்லலை. இப்போ பாயிண்ட்ல என்ன, பார்வையினுடைய பாலை தட்டி விட்ட கமருதீன் இப்படிலாம் நம்மளால வைக்க முடியும். ஐ டோன்ட் வாண்ட் தட், ரைட்? ஸோ அதனால் அது வந்து அது இப்பயும் வந்து இந்த அளவுக்கு நான் பழகிட்டு இருக்கும்போது நீ ஒன்று பண்ணால், இந்த டெரரைஸ்டு மீ என்னையா இது போங்க. அது மாதிரி யாரோ ஒருத்தவங்க வைத்தேசியில் கூட்டிட்டாங்க, ஏதோ தெலுங்கு பிக் பாஸ் 2 பேரும், அவங்க தான் வின்னர் ரன்னர். ஆக்சுவலாக அப்படி விட்டு கொடுத்து அப்படி ஒரு மாதிரி அந்த என்னது ஏதோ ஒரு பையன் பேர் 2 பேர் போட்டு நல்லா இருந்தாங்க. 2 பேருமே பார்க்குறது சூப்பராக இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்து கஷ்டம் பார்த்தா இது இந்த மாதிரி ஒரு கோராமையோடு வந்து நிற்குதுன்னு வச்சுக்காங்களேன் இந்த சீசனு. அதில் அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு என்ன சரி வாங்க. இல்லை நேற்று நம்ம அதுதான் ஜாக்கி, எப்போவே பாசிட்டிவிட்டியாக ஃபஸ்ட்டு யோசிப்போம். ஆமாம், நல்லா இருந்தது, ரொம்ப ஜாலியாக இருந்தது. பிக் பாஸோட இன்ட்ராக்ஷன்ஸ் வித் அரோரா, திவ்யா ரொம்பவே நல்லா இருந்தது, க்யூட்டாக. அதாவது வந்து பாட்டில் நிறைய பண்ணாங்க, அதெல்லாம் இங்கே கட் பண்ணிட்டாங்க. உருகுதே, வெயிலுது, வலிக்குது, சொரியுது அப்படின்லாம் பண்ணாங்க. அரோரா நல்லாவே பண்ணாங்க. நல்ல ஒரு இது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் உண்மையிலே. சரி, இவர் என்னன்னா அதில் 2-3 விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. அதாவது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ல இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருந்து, வினோத் தோத்துருவாரு, அடிச்சுக்குவார் படார் படார் படார். ஏன்னா அவரால் அதை தாங்கவே முடியாது. வினோத் நீங்க கையை எடுத்துட்டீங்கன்னு வரு பிக் பாஸ். அவருக்கு வந்து என்ன பிக் பாஸ் மத்தவங்களா இருந்தா மத்தவங்கள பாருங்க, கேமராவே சொல்லுது இப்ப அப்படின்னு. அதே கேமரா வந்து சிலது மாத்தி விடணும், சிலது பண்ணணும்னு வச்சுக்கோ. அதே கேமரா எல்லாரும் கேமராவும் ஒழுங்கா இருக்கிறது இல்லை சார். இப்போ ஒரு கேமராவை ஒருத்தரை படம் பிடிக்கும் போது வேற மாதிரி பிடிக்கும், இன்னொருத்தரை பிடிக்கும் போது வேற மாதிரி பிடிக்கும். நான் அதெல்லாம் நேரடியாக பார்த்தேன் மக்களே. ஒரு 4 நாள் ட்ரிப்பில் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் வந்து நான் லெசன்ஸ் லேர்ன்ட் நிறையா. வாட் லெசன்ஸ் யூ லேர்ன்? அதான் இப்போ சொன்னேனே, கேமரா ஒருத்தரும் ஒரு மாதிரி படம் பிடிக்குது. அதே கேமரா தான், அதே ஷாட் தான், வேற மாதிரி. ஆமா மேடம், எல்லா ஷாட்டும் ஒரே மாதிரி கிடையாது. ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் வி டிட், ரைட்? ஸோ அதனால வந்து எல்லா ஷாட்டுமே ஒரு ஷாட் அல்ல, தட்ஸ் ஆல். என்ன டிஃப்ரெண்ட் ஷாட்ஸ் வி டிட், அதுதான் ஷாட்ஸ். ஆமா, அது வந்து வேற ஒரே ஷாட் தான் ஜாக்கி, கால் வித்தியாசப்படுது. எஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா அது உண்மைதான். அது எனக்கு சரி வேண்டாம், ஒன்றும் இல்லை. ஏன்னா என்ன இனிமேல் யாருமே க்ரீன் சாண்ட் மொமெண்ட்டெல்லாம் இங்கே எடுத்துன்னு வர முடியாது. எல்லாம் பைய தூக்கின்னு வந்து லைனில் நிற்குது எல்லாமே. எனக்கு கூட கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வா இந்த இதில் என்ன வந்து என்ன நான் 1 மார்க்லேயே இறங்கி, நான் 1 மணி நேரத்தில் கீழே இறங்கி, 6 மணி நேரத்தில் இறங்குறீங்க. யாரும் ஒன்றும் நிற்கிறது இல்லைல்ல. புள்ள பத்திட்டெல்லாம் முடிஞ்சது கதை, தட்ஸ் ஆல்.
என்ன டிகிரி வாங்கின மாதிரி மேடம், அது முடிஞ்சிடுச்சு மேடம். தட்ஸ் ஆல். அது எல்லாத்துக்கும் இது ஒரு இது எடுத்துன்னு வராதீங்க ஜாக்கி, நீங்கள் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க சரியா? ஸோ ஓகே, அதை அந்த விட்டுருவோம். இந்த லெசன்ஸ் லென்ட்டு கதையெல்லாம் விடுவோம். அந்த மாதிரி இவர் ஃபஸ்ட்டு அந்த வினோத் சார் என்ன இப்போ சார் அவர்கிட்ட மற்றவங்களாம் தான் அவர் சொல்லு, எனக்கு ரொம்ப அந்த வெயிட் பண்ணேன். என்ன நீங்கள் பாட்டு பிக் பாஸ் இப்பெல்லாம் பேசாதீங்க, கேமராவில் பாருங்கன்னு அவரே சொல்லுவாருன்னு இறங்கி போய் உட்காந்து பார்த்து படாப்படான்னு அடிச்சுக்குவார். விக்ரம் இறங்கிடுவார். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கராக தன்னை நினைக்கிற ஆட்கள் வந்து டக்குன்னு தோற்று போயிடுவாங்க. இந்த 5 செகண்ட்ஸில் தோற்று போகிறவங்களாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப அது ஈஸியாக தெரிஞ்சிடும். வானப்பறவை வாழ நினைத்தால் வாசல் திறக்கும் வேடந்தாங்கள், கானப்பறவை பாட நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடல், மஞ்சள் மணக்கும் எண்ணெற்றி வைத்த பொட்டுக்கொரு அர்த்தம் இருக்கும், உன்னாலே மெல்ல சிரிக்கும் உன் முத்து நகரத்தினத்தை அள்ளி தெளிக்கும், முன்னாலே மெய்யானது உயிர் மெய்யாகவே தடையேது. ஏன்னா இது ஒரு 3-4 நாளாக ஒரு பாட்டே இல்லை, அப்படியே போகுது என்ன. ஸோ அது மாதிரி எஸ், சும்மா 5 செகண்ட் எஸ் டைவர்ட் பண்ணி பாட்டு கேட்டுமா திரும்ப 5 செகண்ட்ல ஆரம்பிச்சா நான் என்ன பண்ணுறது? இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடாது மேம். ஓகே ப்ளீஸ், எவ்வளோ பாட்டு பாடுறேன் நான். அந்த மாதிரி தப்புன்னு யாரு கமருதீன் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடாமல் இருந்திருக்கலாம். கமருதீன் கால் எடுத்துருவாரு. என்ன பிக் பாஸ் ஓ ஓகேவா அப்படின்ட்டு இறங்குவார்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் ரொம்ப நானுமே ஒரு எனக்கு தெரில, நிறைய பேர் வந்து சொன்னாங்க கேமரா வந்து அரோரா பக்கம் காட்டவே இல்லை, அவங்க கூட கை எடுத்துருக்கலாம். பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நின்றுட்டாங்க, ரொம்ப எந்துவாக நின்றுட்டு இருந்தாங்க, எல்லாருமே இது பண்ணாங்க. இது வந்து அரோராங்க. பட் நான் வந்து அந்த இடத்துல சபரியையும் விக்ரமையும் வந்து உண்மையிலே பாராட்டணும். எல்லாரும் போயிடுவாங்க, 2 பேர் நிற்கிறாங்கன்னு பொழுது இவங்க 2 பேருமே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அவங்களோட இருப்பாங்க. அதனால தான் நேற்று விக்கல் மீதான விமர்சனம் நம்ம வைக்கும்போது கூட திவ்யா சண்டை போடுறவங்க தான், திவ்யா கத்துறவங்க தான், சில நேரத்தில் ஏற்றுக்கவே முடியாதவங்க தான். அந்த விக்ரமும் செய்கிறாரு, ஆனால் சாஃப்டாக செய்வார், அவங்க ஹார்ஷாக செய்கிறாங்க 2 பேர். ஆனால் விஷயம் என்னென்னா அந்த ஸ்க்ரீன் உள்ளார உட்காந்து பேசுறது அவருக்கு தாங்க முடியாத ஒரு தவிப்பு. இதை வெளியே ஏதாவது வந்துட்டுனா இப்போ இதை நீங்கள் என்னன்னு நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கனியோட இன்டர்வியூ நான் பார்த்தேன் ஆக்சுவலி. அதில் அவங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் அந்த வெப்ஜே ஆமாங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனைனா மன கஷ்டம், அது வந்து பெரிய மன உளைச்சல் எப்படி இதெல்லாமாடா இப்படி பண்ணுவீங்கன்ற மாதிரி ஒரு பிரச்சனைன்னு அவங்க கடந்து போகிறாங்க. எத்தனை விட்டு அதை கடந்து போவாங்கன்ற நான். அவங்க அப்பா சொல்கிறாராம், இப்போ இதோட போதும் அவங்கள வெளியே வர சொல்லு, பொண்ணை வெளியே வர சொல்கிறாராம். அவங்க டைரக்டர் அகத்தியன் வந்து சொல்கிறாராம். அந்த மாதிரி பெரிய மன உளைச்சல் அது கொடுக்குது அது. பட் ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தது போனதெல்லாம் எனக்கு வருத்தமே இல்லை, இந்த ஒரு செயல் வந்து எது நம்ம வந்து இந்த விளையாட்டு வந்துடக்கூடாதுன்னு நினைக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி அதை வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பிராண்ட் ஒன்று எழுதுறாங்கன்னு வச்சுக்கலாம், அந்த பிராண்டை நீங்கள் வந்து உடச்சிட்டே வர முடியாது. பெரியார் வந்து 1000 விஷயங்களை சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு கூட வந்து ராஜா வந்து சொன்னார், அதாவது மகாத்மா காந்தி தேச தந்தை, இங்கே வந்து சீனிவாச ஐயங்கர் இப்போ ஏதோ முதலமைச்சராக ஏதோ சம்திங் லைக் தட், அவர் வந்து இங்கே சென்னையில் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு வந்து மகாத்மா காந்தி கஸ்தூரிபாவும் வந்திருக்காங்க மயிலாப்பூருக்கு. தெருவில் தான் படுத்துருக்கணுமா, திண்ணையில் படுக்கணுமா, 2 பேரும் உள்ளார வரக்கூடாதான். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. பெரியார்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் அதே 31 இது நடக்குது, 47லலாம் வந்து உள்ளார போகிறாங்க. கஸ்தூரிபா நடு அதுனா சமயக்கட்டு வரையும் போகிறாங்க. இது எல்லாம் பெரியாரால் வந்து. ஆனால் என்ன பெரியாரால் எப்படி சொல்லுவாங்க, சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஒரே இதில் அந்த 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 விஷயம் அடிக்கிற இடம் ஒன்று இருக்குல்ல, அந்த இடத்த வந்து ரொம்ப குறிப்பாக அடிப்பாங்க ஆக்சுவலாக. பட் புராண கால கதைகள் இதிகாச கதைகள்லாம் பார்த்தா இதை விட ஓலா கதை தான் பெருசா. பட் ஆனால் அதை அடிக்கும் போது அதை அப்படி தான் அடிப்பாங்க ஆக்சுவலி. அதுதான் மேட்ரு சார். ஸோ எங்கே விட்டேன் நான் 5 செகண்ட் ரூல். 5 செகண்ட்ஸ் பார்த்தீங்களா? 5 செகண்ட்ஸ் ரூலில் இல்லை, அது சொல்லி முடிச்சிட்டேன். இதில் இவர் ஒரே ஜாலியாகிடுவார் ஜாக்கி. எல்லா பாய்ஸ்லாம் இறங்கிட்டாங்க, ஆமாம், ஃபுல்லாக கேர்ள்ஸ் தான், ஒரே ஜாலி ஆயிடுவாரு. அது யாரு அரோரா வந்து செம்ம பாட்டு செம்மையா இது. திவ்யா இருக்கும்போது திவ்யா நீங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எந்த பாட்டு ஆழ்வார்பேட்டை அதுக்கு வந்து இவர் வேற சொல்றாரு, இந்த மாதிரி இந்த வருஷன்ல நான் பாட்டு கேட்கறதே இல்லை திவ்யா அப்படின்லாம் சொல்லி இவரும் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அரோரா செஞ்ச விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்துன்னு சொல்லி அதில் சபரி
அதாவது விக்ரம் கூட படுத்து தூங்குவாருங்க. சபரி முழிச்சிட்டு என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பாரு அந்த 2 பொண்ணுங்களையும். அந்த அந்த ஒரு நொடியில அரோரா செஞ்சதும் ரொம்ப கியூட். அது அரோரா செஞ்சதை அடுத்து வரேன். சபரி வந்து அரோரா வந்து அப்படியே அப்படியே கீழே விழுவாங்க ஜாக்கி. அரோரா வந்து விழுவாங்க, ஏ அரோரா அரோரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷூ அவுக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம், இயல்பான மனநிலை, ஓ அரோராவா அதுக்காக இவர் வந்து இவரெல்லாம் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி தோணும் பொழுது சுபிக்ஷா வந்து அதே மாதிரி ஆவாங்க. சுபிக்ஷா நீ படுன்னு சொல்லி சுபிக்ஷாவோட ஷூஸ் அவுத்து விட்டு 2 பேரையும் கொண்டு போய் விடுறதுல இருந்து எல்லாத்தையுமே ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிக்கணும். நான் வெளிப்படையாவே சொல்கிறேன். சில குழந்தைங்க வந்து இருக்குல்ல, எல்லா குழந்தைங்களும் எனக்கு பிடிக்காது. எல்லா குழந்தைங்களும் எனக்கு சத்தியமாக பிடிக்காது. சில குழந்தைகள் தான் பிடிக்கும். சில குழந்தைகள் வரும், அதுவாக வந்து நான் பேசுவேன், ரொம்ப ஆட்டிடியூட்லாம் காமிச்சு போடி மயிருன்ற மாதிரி இருப்பேன். அதை விட பயங்கரமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ஆனால் சபரிகிட்ட நான் பார்க்கும்போது எல்லா குழந்தைங்கக்கிட்டேயுமே அதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஏதோ சொல்லிட்டு போயிடுச்சு சபரி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டுங்க, நம்மளுக்கு இது வேலைக்காகுது. இது நம்ம என்ன மறுக்கு கொட்டவும் முடியும், திரும்ப அழுது இந்த மாமா அடிச்சு விட்டுட்டு என்ன அப்படின்னுங்க, என்னத்துக்கு இதை ஈத்துக்கு போட்டுக்கணும் வரணும் போகணுன்ட்டு. பட் ஆனால் அதுங்களா சிலது வந்து என்கிட்ட வரும், நீ இதை வந்து வரவே வராத குழந்தைன்னு சொல்லும்போது அந்த குழந்தை நம்ம வரும். முக்கியமாக வருவாங்க. இல்லை சக்கினா அப்படி நீ இதுக்கெல்லாம் கண்ணாடி போட்டா என்ன, பெண் குழந்தைகள் வருவாங்க. இடது விழியில் தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கி விடுமே, இருட்டில் கூட இருக்கும் நிழல். இல்ல மயிர மொத பாட்டு சரணம் பாடும்போது இவங்க மயிர் அப்படியே இருப்பாங்களா இவங்க, அப்போ வந்து இவங்க வந்து பாடம் விட்டுட்டு இவங்க அப்படியே இந்த வில்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் அடி வாங்கிறதுக்கு அப்புறம் ஒருவர் திரும்ப லாஸ்டா ஒருவர்ல அந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க வராங்களாம். இருட்டில் கூட கூட வைப்பேன். நான் அதைதான் பாடவே கூடாதுன்னு நினைச்சேன். அங்கேவா இன்னொரு ஜோக்கு சொல்லிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு தம்பி ஃபோன் பண்ணான், அண்ணா எங்கள் வீட்டில் என்ன ஜோக்கு சொல்கிறேன்னு சொல்கிறேன், ஜோக்கே சொல்ல எல்லாரும் வேணுவாங்க. ஏங்க என்னங்க ஜாக்கி ஜோக்கு சொல்கிறேன்னு சொல்லல போயிட்டு நான் கேட்கலங்க, அவங்க ஒய்ஃப் கூட கேட்குறாங்க பாருங்க. ஐயோ சரி, சபரி விஷயத்துக்கு முடிஞ்சிச்சு இல்லையா? அதனால ரொம்ப நல்லாவே ஹெல்ப் பண்ணாரு. ரொம்ப கியூட்டா இருந்தது அந்த மொமெண்ட்ஸ். சபரி பண்ணதை பார்க்கும்பொழுது இவருமே வந்து அரோராவை கலாச்சதை, அரோரா வந்து அடுத்த பாட்டு போதும் பாடவும் வேணாம் நடக்க வேணாம், இரு நான் பாட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி பாட்டு போட்ட விஷயங்கள். மைக் 3 சொல்லியிருந்தாரு, லாங் ஷாட்டு கட் ஷாட் என்ன ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா பாரு வருவாங்க உங்ககிட்டே வருவாங்கன்ட்டு. என்னன்னு தெரியல, நீ பாரு கால் எடுத்தீங்கன்னு கம்முன்னு போயிடுறாங்க. இல்லை 1 hour இல்லாமல் விஷயத்தில் ஏதாவது பேசுனாங்களான்னு தெரில. ஸோ அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருந்தது. இப்போ அரோரா விஷயத்துக்கு வரேன். அரோரா இறங்குனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்களாம், அவங்க அதுக்காக நடிக்கிறதுக்காக கூட சொல்லிட்டு போட்டோங்க, ஏன்னா உடனேவே அரோரானே வந்துடுறாங்க ககபுகன். பட் அரோரா 45 வருஷம் லவ் கல்யாணம் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் ஏதோ ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு சொல்லும்போது அப்படியே அடியாழத்துலேருந்து சொல்கிறேன் அப்படிலாம் கிடையாது இல்லை, அது மாதிரி தான் அது அப்படின்னு நமக்கு தான் தெரியல. அவனுக்கு எத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருக்கு நமக்கே தெரியும். அப்படி சொல்லும் பொழுது சரி நம்மளையும் ஒரு லவ் யூ சொல்றாங்களே திண்ணையில படுக்க உள்ளே அப்படின்னு இல்லை, யாரு ஆண் பெண் 2 பேருமே சொல்கிறேன், திண்ணையில படுக்க உள்ளே சந்தோஷம் அவ்வளோதான். சரியா? ஸோ அது பேர் என்ன சொல்கிறது, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இவங்களை திண்ணையில் படுக்கிறாங்கன்னா எங்கே திண்ணையில் படுக்கிறாங்களா இல்லை எந்த திண்ணையில் படுக்கிறாங்கன்றது இருக்குல்ல, அதனால திண்ணையில் படுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ என்னது அரோரா வந்து சுபிக்ஷா அந்த பக்கம் திரும்பி இருப்பாங்கங்க, அவங்க கீழே இறங்க போகிறாங்க, சுபி அப்படின்னு கூப்பிட்டு கீழே இறங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லுமா, நான் வந்து லைவ்ல பார்க்க முடியல, அதை எனக்கு கிளிப் அமிச்சேன். அந்த பொண்ணு சொல்வா, நான் இறங்கினதுக்கான ரீசனே என்னன்னா சுபிக்ஷாவை கூப்பிட்டுட்டு இறங்கினா, சுபிக்ஷாக்கு அப்பதான் அந்த அவ்வளோ நேரம் நின்னதுக்கான ஒரு வேல்யூ கிடைக்கும். நான் இறங்குறத பார்த்தாதான், அதுக்காக தான் நான் அவளை கூப்பிட்டு அவள் பார்க்கும்போது இறங்கினேன். ஆனா சுபிக்ஷாக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் புரியவும் புரியாது, அது சொன்னாலும் தெரிஞ்சுக்காது. அதேதான், அது வந்து அது திடீர்னு வந்து நடிகரா போட்டி போடும், அழகுல போட்டி போடும், அறிவுல போட்டி போடும்,
உன்னை விட நான் குறைச்சல் இல்லைன்னு நினைச்சிட்டு போவோம். அது அந்த பொண்ணு அப்படி நினைக்காது மோஸ்ட்லி. அதேதான். புரியுதுங்களா? அதுதான் மேட்ரு. ஏன்னா இன்னைக்கு கூட வந்து அந்த கிளிப் நான் பார்த்தேன். அக்கல் தெரியுதுன்னு இவரு நம்ம வினோத் தெரிஞ்சா பாத்துக்கோ அப்படின்னு. அது உடனே ஹேய் பயங்கரமா ஸ்மெல்லுடி அப்படி இப்படின்னு இவரு வா கீழே இறங்கு வந்து தொடச்சு விடு இல்லை சொரிஞ்சு விடு அப்படின்னு. அது ரொம்ப கேஷுவலாக சொல்லலாம். ஐயோ அப்படின்னு நான் கூட தான் போனேன்னா தனி உனக்கு கூட தான் நான் சும்மா நான் சொன்னேன்னா அப்படின்னு. அது மாதிரி வந்து சமக்கலாய். இந்த விஷயத்த வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறீங்களோ அதை அவங்க பண்ணுவாங்கன்னு போது இந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு அந்த புரிதல்லாம் கிடையாது. அது நம்மளுக்கு வந்து ஆனால் அது வந்து திடீர்னு வந்து போட்டியாக பார்க்கும், பொறாமை பார்க்கும். இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு பாரு நீங்களும் பார்வை மாறிட்டீங்க மேம். ஒரு பொண்ணு அங்கே அழுது பாலை தட்டி விட்டு சும்மா விளையாட்டுக்கு இந்த இன்னைக்கு நடந்த விஷயத்துல எனக்கு வந்து பாரு மேல இது கிடையாது. என்ன சொல்றாங்கன்னா எல்கேஜி பையன்ட்டாங்க அவங்க. அதுதான் ட்ரிகர் பாயிண்ட். இவங்க 2 பேரும் விளையாண்டாங்க, இவங்க பால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அவங்க பாலை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இந்த இவ உருட்டா அவ பிடிச்சுன்றா, அவ உருட்டா இவ பிடிச்சுன்றா, ஒரு நிஷானத்தை அசச்சா பாருங்க அப்படின்ற லெவலில் உருட்ட பிடிச்சிட்டாங்க. அந்த சண்டை அது என்னன்னா இவர் வந்து எல்கேஜி பையன் இந்த எப்படி அவன் என்னை தொடலாம் அப்படின்ற வருஷம் எல்கேஜி பையன் மாதிரி அதுதான் ட்ரிகர் ஆகும். ஓகே, அதை தட்டி விட்டு கடைசியில் வந்து மன்னிப்பு கேட்பாரு. இருங்க, அதை எதிர்பார்த்தது ஒன்று. ரெண்டாவது பாரு ரொம்ப தெளிவான ஆள் இல்லை. அப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அழுவாங்க, அரோரா அழுவாங்க. இப்போ இதுவே பாரு ஒன்றும் இல்லை கனி பொண்ணு அப்படின்றதுக்கு தனி நல்லா யோசிச்சு பாருங்க. போன வன்மம் அந்த ஒன்று அதில் எனக்கு கமுறுதுனி வந்து வன்ம சிரிப்பு. என்ன பாடுறா சிரிக்கிறா பாடுறா டே சிரிக்கிறா பாரு டே சிரிக்கிறா பாடுறா இவ இதே மாதிரி தான்டா பண்ணுவா. எல்லாரும் இப்படி வன்மண்டாது வன்மம் உடனே வன்மம் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு. ஆமா சிரிப்பா. அதனால நீ வினோத் வந்து அடிக்கணும்னா இவ அடிச்சா நீ அடி அப்படின்னு சொல்லி அப்புறம் எல்லாரும் வந்து அது மாதிரி சொல்லக்கூடாது சொன்ன மாதிரி நான் சாரி அப்படின்னா இவரு வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. இவரு கனியை வச்சு கூட ஒரு கிளிப்ல ஒண்ணு பார்த்தேன். வினோத் வந்து சொல்வாரு கனியில என்ன அடி உழுந்திருக்கு தேய்ச்சி. நான் வந்து ராக்கெட் குத்துலாம் குத்திருக்கேன். அவன் வந்து உழுந்துட்டு வந்து சரி அப்படி வாயெல்லாம் விட்டுச்சு. இதே வாய் விட்டது தான் வந்து சபரி. இதே நான் வந்து லெஃப்ட் கொடுத்தேன் ரைட்டு கொடுத்தேன். சாண்ட்ரா கூட சொன்னாங்க நீ கும்மா குத்து ஏன் குத்தாம இருந்த அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சாண்ட்ரா வந்து என்ன சொல்றாங்க சார் பயந்துட்டேன் சார். அந்த அப்படியே என் 2 குழந்தைங்க ஒரு அம்மா அப்படி இருந்தோம் அப்படியே நடிப்பாங்க பத்தியா. அதுதான் கனி வந்து நீங்க இன்டர்வியூ கூட காண்டல யார் மேல வந்து தெரியுங்களா? சாண்ட்ரா மேல வரல. உன்னெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணி ட்ரெஸ் காஸ்டியூம்லாம் பேசி இங்க வந்து கம்பு சுத்தின்னு இருக்கிறேன். நமக்கு மேலே நமக்கு ஒரு கோவம் வந்தது. சார் இன்னைக்கும் அதே கதை எடுத்துன்னு வருவாங்க. பாருக்கும் இவருக்கு ஒரு சண்டை நடந்தது இல்லையா? பாரு நான் அப்போ இவனோட நம்ம வந்து சண்டைன்னா அப்போ ரத்தம் பார்க்காம போக முடியாதா அப்படிதான் அவன் சொல்ல நல்லா அழகா பேசுறாங்க. ஒரு மாதிரி அதாவது ஊர் கதையை வந்து திண்ணையில உட்காந்து பேசுவாங்க தெரியுமா? அந்த கதையை 2 பேரும் அற்புதமா பேசுறாங்க. இவங்க இன்னும் அலண்டுற மாதிரியும் அவங்க இன்னும் பயங்கரமா வந்து மிரண்டுற மாதிரியும். எனக்கு எல்லாத்தோட திரும்ப என்ன எடுத்துட்டு வராங்கன்னா விக்ரம் கிட்ட ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க. அப்ப இவ்வளவு நாள் வரையும் அவன் அந்த ஓட்டுக்குன்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னு அழுவாங்க. அப்ப என்ன அவங்க யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி ஆயிடுது இல்ல. இப்ப அவரு பழகிறதுக்கு ஒரு சான்ஸ் வந்து நேத்து கூட திவ்யா என்ன மதிக்காம போயிட்டார். நான் சொல்றதை கேட்கலன்னு அவரும் வந்து இதே மாதிரி அழுவாரு. ஆக்சுவலி புரியுதா? இந்த 2 அழுகையும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும். இல்ல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்ப யோசிச்சு பாருங்க, அங்க இருக்கிற கேமராமேன் அங்க இருக்கிற எடிட்டர்ஸ் எல்லாம் யாரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. நிறைய நேரம் இப்பெல்லாம் கேமரா காமிக்கிறதே இல்லை. விக்ரம் வந்து பின்னாடி பிடிச்சிக்கிட்டு நம்ம அரோரா வந்து இன்னொன்னு பால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் மேடம். கேமரா அந்த பக்கம் இல்லை மேடம், கேமரா அந்த பக்கம் காட்டவே காட்டாது. அது வந்து எல்லாம் போட்டு கலாச்சி வச்சுருந்தானுங்க. ஏன்னா ஒரு விளையாட்டுனாலும் ஒரு நெறிமுறை இல்லையாடா, ஒரு வரமுறை இல்லையாடா. அதில் வேற கானோட சொல்லுறான் எப்போ பாரு அரோரா கிட்டதான் போட்டா. இல்ல அதுல லாஜிக்கலி யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து வீக்கான ஒரு ஆளு விளையாடி இருக்காங்க. அதேதான் அதுதான் வந்து அவர். ஏன்னா இவருக்கு கமருதின் போய் கெஞ்சுவார் குத்துரா நான் மேன் டு மேன்டா மேன் ஹேண்ட்லிங் பண்ண ஒரு காலி. ஸோ அந்த மாதிரி அங்கெல்லாம் போய் கத்திட்டு இருப்பாரு. இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடையாது ஸ்வாட்டா அந்த பாலை வந்து மேலே வச்சிருப்பாரு. சாண்ட்ரா எடுத்துமே வெள்ளடிப்பாங்க பாருங்க. ஏன்னா விக்ரம் இப்படி போய் நின்று அதை இப்படி தள்ளி விட்டாருன்னு வச்சுக்காங்க. சாண்ட்ரா வந்து கதை உடச்சிட்டு போயிடும். அந்த கட்டப்பட்ட சட்டை போட்டு கதை கிட்ட உட்காந்துருப்பாங்களா அங்கே உடச்சிட்டு போயிடாது. பார்த்தாங்க அங்க டீம் தம்முன்னு அப்படியே போவாங்க. அப்படி ஆமா அப்படி எடுத்துமே தப்புன்னு டர்ன்னு அடிச்சது தான். இப்போ ஏன்னா இப்போ பால் எடுக்கிறீங்க, பால் என்ன பண்ணும்
இவ்வளவு பாலுக்கு நடுவுல கீழே அதை வச்சுட்டீங்கன்னா மறைச்சு வச்சுக்கணும்ல. அவங்க தேடி பார்ப்பாங்க, ஏதோ ஒரு வெள்ளை பால் எடுத்து போவோம், ஒரு பாயிண்ட் போகும். இவர் கான்ஃபிடென்ட்ல இவர் போட்டு இவர் அடகாகிறாராமா, அது கை உள்ள ஈஸியா எடுத்துட்டு போயினே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அதுவும் இந்த பாலுக்கு அந்த பாலுக்கு சொர சொரப்பு ஏதோ ஒரு இது டிஃபரன்சேஷன், ஏதோ தொட்டதுமே தெரிஞ்சது கோல்டன் பால் டமால் பூடு. இவர் எடுக்கிறதுக்கு போவாரு. எடுத்துட்டியா இந்த வர அதே மாதிரி வினோத் எப்படி அவுட் ஆவார்னா செகண்ட்ல ஜாக்கி கரும்பால் எடுத்து திரும்பி உள்ள சாண்ட்ரா நம்மளுக்கு அந்த சண்டையை காமிக்கலைங்க. இந்த அடிச்ச சண்டையை காமிச்சாங்களா? எந்த சண்டை? எப்படிடா என்ன அடிச்சாண்டு காமிச்சாங்களா? அடிச்சனா ரொம்பலாம் இல்ல, எப்படிடா என்ன அடிச்சனலாம் இல்ல. இவரை வந்து இவங்க சும்மா அப்படி தட்டுவாங்க பாரு. அந்த சண்டை பெரிய சண்டை, தள்ளிக்கெல்லாம் விட்டு போனதுன்னா 2 பேரும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க ஆக்சுவலி. போங்க உண்மையிலே அவரு நின்னுதாங்க இருந்தாங்க 2 பேரு. முத நாள் ராத்திரி ஜாலியா இருந்தது பாக்குறதுக்கு. அந்த கிளிப்ஸ் எல்லாம் பாக்குறப்ப எந்த ஒரு இது வந்தாலும் 2 பேரும் ஒரு அந்த கேம குழப்பி அதுல ஒரு சண்டைய போட்டு. எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு மானங்கட்ட டிடிஎஃப் நான் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு மானங்கட்ட டிடிஎஃப் பார்த்ததே இல்லை. அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கும், ஆக்ரோஷம்லாம் இருக்கும். இவ்வளோ நாள் இருந்ததுக்கு நம்ம போகணும் அப்படின்றதுக்காக இருக்கும். நான் இல்லைன்னா சொல்ல வரல. இது வந்து அவ்வளோ ஒரு மானங்கட்டத்தனமாக இருந்தது. சரி விடுங்க. ஸோ இந்த பால் டாஸ்க் வந்து முடியும் பொழுது அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவார். யாரு நம்ம இவர் வினோத். ஓகேவா? சரி, இந்த வினோத் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது என்னன்னா காலையிலே வந்து ஒரு கதை எடுத்துட்டு வருவாங்க ஜாக்கி. அதான் ரொமான்டிக் கேம் ஆடுறான், என்ன பீயிங் யூஸ்டுங்கிறது எவ்வளோ தெரியுமா வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுவாங்க. அதில் அவங்க அம்மாவே சொல்லிட்டாங்களாம், இதெல்லாம் ஒரு ஜுஜுப்பி மேட்ரு, தூக்கி போட்டு தனியாக விளையாடப்பாரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லிட்டு கூட போயிருக்காங்க என்ன அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. எனக்கு சரி ஓகே, இதெல்லாம் நடந்துச்சா? ஃபர்ஸ்ட் ரவுண்டு முடிஞ்சுச்சா? துணிவே சக்தி, துணிவே சக்தி அவங்க சொல்லிக்கிறாங்களோ இல்லையோ, நான் டெய்லி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த சீசனை பார்க்குறதுக்கே துணிவே சக்தி தான். புரியுதா? உண்மையிலே அற்புதமான ஒரு ப்ராவர்ப் எடுத்துட்டு வந்து தமிழ் திரையுலக நம்ம தமிழ் பிக் பாஸ் வரலாற்று கொடுத்தாங்க. துணிவே சக்தி, அதுதான். அதே மாதிரி லாஸ்ட்ல இதெல்லாம் ஒரு செயலா பிக் பாஸ் அப்படின்ற மொமெண்ட் தான் இது துணிவே சக்தியும். புரியுதா? தட்ஸ் இட். அண்ட் அரோரா வந்து ஜெயிக்கிறப்ப அந்த பால் டாஸ்க்ல ஜாக்கி பாரு கை காட்டுவாங்க, சபரிக்கிட்ட இருந்து எடு அப்படின்னு சொல்லி சபரிக்கிட்ட இருந்து எடு. அதுக்கப்புறம் தான் சபரின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவங்க சொல்லுவாங்க சபரி என்ன ஓட விட்டான்வாங்க. அது ஒரு இது கொடுக்கணும்ல, ஒரு ஜிஃப் கொடுக்கணும்ல, அதுக்காக. ஓகே. அதே போல சாண்ட்ராவுக்கும் சபரி அந்த லாஸ்ட் 3 பேர் நிற்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. விக்ரமோடைய பாக்ஸ்ல சபரியோட மூவ் சம்டைம்ஸ் கரெக்ட்னு தோணுச்சு. ஆனா இருந்தது கோல்டன் பால் அவர்கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயும் இல்லைங்களா? கரெக்டா ஜாக்கி? அப்ப சாண்ட்ரா யார்கிட்ட இருந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது சாண்ட்ராவோட மூவ் சரியான மூவ் ஜாக்கி. விக்ரம் கிட்ட இருந்து சபரி எடுப்பாரு, சபரி எடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எடுப்பாங்க. அது வந்து சரியான ஒரு மூவ். ஆக்சுவலா அது சபரி வந்து அதை செஞ்சிருக்கலாமோ, சாண்ட்ரா கிட்டே இருந்து நான் எடுக்கிறேன் பிக் பாஸ்ன்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு கூட தோணுச்சு எனக்கு. தெரில அந்த இடத்துல அது யாராவது சொல்லுங்க. பட் சாண்ட்ராவுடைய மூவ் அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருந்தது. சபரி எடுத்ததுக்கு அப்புறம் சபரிட்ட இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னது வந்து சரியான மூவ். அந்த கேம்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து 3வது இடத்துல இருந்தாருன்னு நினைக்கிறேன். சாண்ட்ரா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ், விக்ரம் வந்து செகண்ட் பிளேஸ். இதுக்கப்புறம் தான் வந்து அந்த சுத்தி வந்தீங்க கேம். சுத்தி வந்தி அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 பேரை விளையாடும் பொழுது திவ்யா இவங்க 3 பேரும் விளையாடுவாங்க. அதுல எவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க. கேம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே, 3 பேருமே நல்லா தான் விளையாடினாங்க ஃபர்ஸ்ட் ஆடின 3 பேருமே. அதுல இவங்க திரும்ப கேட்பாங்க ஜாக்கி, ஏய் என்னடா நடந்தது அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு அடுத்த 3 பேரா விளையாடும்போது உண்மையிலே கானா வினோதுக்கு தெரியல ஜாக்கி, கேமே தெரியல. அவரு சுத்திட்டு முடிச்சுட்டு நிப்பாரு, முடிச்சுட்டு பிக் பாஸ் அப்படின்னுவாரு. இப்ப இதை எடுத்து நான் வைக்கட்டுமா பிக் பாஸ் அப்படின்லாம் கேட்டுட்டு இருப்பாரு அவரு. அவருக்கு அந்த பசிலும் வந்து அவருக்கு தெரியல. அந்த இடத்துல உண்மையிலே கானா வினோத் கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்திருப்பாரு, அவருக்கு தெரியல. சுபிக்ஷாவால கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா முடியவே முடியாது அவங்களால. ஏன்னா நேத்து நைட்டு நின்னது தூக்கம் இல்ல, அதெல்லாமே சேர்ந்து பாத்தீங்கன்னா நம்மள எப்பவுமே ஊர் 1000 சொல்லும் ஜாக்கி. அப்பா செம்ம, உனக்கு உன்னோட ஸ்டாமினா பார்த்தல, அவன்லாம் வந்து வண்டி ஓட்டிட்டே இருப்பான் நிக்காம அப்படிலாம் பேசுவாங்க. பட் நமக்கு தெரியும் இல்ல
நம்ம ரெஸ்ட் எடுத்தாதான் அப்படின்ட்டு. சுபிக்ஷா வந்து பாத்தீங்கன்னா இவங்க அளவுக்கு அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. அவங்களால ஓரளவுக்கு தன்னால முடியுது அப்படிங்கறதுல வந்து அவங்க ரொம்ப பெருமை ஆயிடுவாங்க, ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா அரோரா சொல்லுவாங்க, இவ என்ன நடந்து போற, நீ போமா நீ போ, அவ்வளவுதான்டா அவ என்ன சும்மா வந்து போறாடா, காண்டாகுறா என் முன்னாடி அப்படின்வாங்க. அரோரா அவள முடியாது. பட் சுபிக்ஷாவால முடியலனாலும் சில இடங்கள்ல நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வளர்ந்த சூழ்நிலை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க முடியலங்கிறது. அது முடியலன்னு சொன்னா இதுல நான் நிறைய பேர் இதுல ஜாக்கியை கூட நான் சில இடங்கள்ல பார்த்திருக்கேன். வலி உயிர் போகும், எனக்கு தெரியாது, சொன்னதானே தெரியும், உனக்கு வலிக்கிறது எனக்கு எப்படா தெரியும் மொமெண்ட். அதெல்லாம் காஃபி போகலாமா, ஆமாம் போகலாம், வந்து அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து நான் தைலம் தடவி விடும்போது தான் சொல்லுவாங்க, இல்லை பயங்கர உயிரே போயிடுச்சு, அந்த இதுவே போட முடியல, அது பேர் என்ன, அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண 2 வீலர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிளச்சே போட முடியல அப்படின்னு. பிகாஸ் ஆஃப் அந்த டைமில் வந்து இது இருந்தது, ரொமேட்டோ வந்து தெரியாது. அது வந்து கோவிட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறையா இருந்தது, அது வந்து தெரியல, அது ரொமேட்டோன்னு தெரியல. நான் என்ன ஏதோ ஒரு சம்திங் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தேன். அப்புறம் தான் அது வந்து ரொமேட்டோன்னு தெரிஞ்சுது. அந்த டைம்லாம் வந்து இப்படி எடுக்க முடியாது, பனியன் போட முடியாது, ஆக்சுவலி கையை மேலே தூக்க முடியாது, இப்படி பண்ண முடியாது, அதெல்லாம் செய்யவே முடியாது. அரோரா நிக்கவே முடியாது, அவங்க இப்படி கை வச்சுட்டு திடீர்னு வரும். அதாவது நீங்கள் ஒரு நல்ல டே வந்து சூப்பராக போக போகுதுன்னு நினைக்கும் போது இந்த பெயின் வரும். இதுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல வலிக்கும், காலை இப்படி தூக்கவே முடியாது. அப்போ வந்து எப்படி வண்டியில் போடுங்க, காலை தூக்கி கீரை போட்டு காலை உண்டு எடுத்து வைக்க முடியாது, இந்த கையால் தூக்கி மேலே வைக்கணும். அந்த மாதிரிலாம் பெயின், அந்த மாதிரி அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் காஃபி கூப்பிட்டா வந்துருவாங்க பைய தூக்கின்னு. அந்த மாதிரி சுபிக்ஷா சொல்லுவாங்க, கணவர், குழந்தை, உழைப்பு, மனைவியுடைய சந்தோஷம், மனைவி she is a breadwinner, so I want to do something in பாட்டு எனக்கு பாட கூட தெரியாது. இப்போ டக்குன்னு திரும்பி நம்ம பாட்டு பாடலாம்னா ஐயோ பாட்டு பாட தெரியல. பறக்கும் திசையேது இந்த பறவை அறியாது, உலகம் தெரியாது, அது உனக்கும் புரியாது, பாறையில பூமுளைச்சு பார்த்தவுக யாரு, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100. சொல்லுங்க. ஸோ இது அதான் சுபிக்ஷா. அதனால தான் அந்த இடத்துல அவங்க இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருந்தா கூட அந்த சுற்றுறது முடிஞ்சிருக்கும். அவங்களால கையை சுற்றவே முடியாது, கீழே விழுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க பாவம். ஸோ இதுதான் வந்து கேமில் நடந்த விஷயங்கள். ஸோ இந்த கேமில் நடந்த விஷயத்தில் தான் கமருதீனுக்கும் பாருவுக்குமான சண்டை. உண்மையிலேங்க பார்க்கறதுக்கும் அது நல்லா இல்லை. அவங்க 2 பேரோட சண்டையும் வந்து பெருசாக ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருமா இப்போ சண்டை போட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அது புளிச்சு போயிடும் இல்லை நமக்கு திரும்ப அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டாக தான். அதுதான் இப்போ கமருதீன் போய் ஏதோ வந்து சொல்லுவார் விக்ரம் கிட்ட, அப்போ சொல்லுவார், உங்க லவ் கதை முடிஞ்சிடுச்சு, அதை நிறுத்துங்க அப்படின்னு. அதேதான். இதில் இன்னொரு விஷயம் நடக்குது ஜாக்கி. ஜில் மொமெண்ட் ஒருத்தருக்கும் ஒரு டல் மொமெண்ட் ஒருத்தருக்கும் ஒரு விஷயம் நடந்தது. உயிரை கொடுத்து இப்போ சபரி எப்படி மூஷன் இருந்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் பண்ணி பாட்டு பாடுறதுலேருந்து உங்களுக்கு பாட்டு போடுறதுலேருந்து என்னென்னவோ பண்ணாரா இல்லையா? ஆமாம். சுபிக்ஷா கூட அந்த பாட்டை கேட்டா ஆடிடும், டான்ஸ் ஆடிடும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பாட்டுலாம் போட்டாங்க. உங்களுக்காக தான் அவ்வளோ செஞ்சிருக்காரு அவரு. ஓகேவா? அவருக்கு வந்து கையே கும்பிட முடியாத அளவுக்கு வணக்கம் பிக் பாஸ்ன்ட்டு போயிட்டீங்க. ஆனா யாருக்காக நின்னா சேது சார் சொன்னார்ல, அவருக்காக தான் நான் நின்னேன். அது ரொம்ப நல்ல மொமெண்ட் ஆக்சுவலி. யாருன்னா அரோரா. உண்மையிலே அதுக்கு விக்ரம் சொன்னது ரொம்ப உனக்கு இவ்வளவுதானாமா மோட்டிவேஷன், சரி சார் சொன்னார், சரி அதுக்காக போய் நிக்கிறேன் அப்படிங்கிற இவ்வளவுதானாமா. இப்போ இந்த பொண்ணுக்கெல்லாம் பாரு, சுபிக்ஷாவை பார்த்தா அது வந்து இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன், அந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன், என்னென்னோ சொல்லுது, உனக்கெல்லாம் ஜஸ்ட் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப கியூட்டா இருந்தது. ஏன்னா சேது சார் என்ன ட்ரஸ்ட் பண்ணாரு. அதுக்கு ட்ரஸ்ட் பண்ணாருன்றத விட அமித் வந்து அந்த பொண்ணை வந்து இதெல்லாம் வந்து பிசிக்கல் டாஸ்க்ல வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி அமித் சொல்லியிருப்பாரு ஆக்சுவலி. அதான் அதுக்கு தான் விஜய் சேதுபதி சொல்லுவாரா, இல்ல அரோராவை பார்த்தா எனக்கு ஒண்ணு வீக்கரா தெரியல அப்படின்னு. அதுக்காக வந்து கடைசியா போறப்ப சார் அந்த அமித்தை கட்டி பிடிச்சுட்டே இருந்தாரு. அந்த டைம்ல சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம். ஓகே ஓகே 6 மணி நேரம் 6 மணி நேரம் அதெல்லாம் வந்து பெரிய விஷயம் உண்மையிலேயே. அதுதான் அந்த 6 மணி நேரம் தான் மறுநாள் காலையில் தான் அவங்க பேசுவாங்க, பருப்பு நூலா பீதுமாமா அப்படின்னு இவரு. அப்புறம் இவரு பருப்பு அங்கே கரைச்சி போயிடுவோம், கடைசியா போய் மன்னிப்பு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் போய் பேசிட்டு போயிட்டு. வேற ஏதாவது விட்டோமா ஜாக்கி? சுபிக்ஷா அது நடுவில் வந்து சுபிக்ஷாவும் விக்ரமும் பேசுவாங்க. அதுக்காக தான் விக்ரம் போய் திவ்யா கிட்ட மன்னிப்பு கேட்பேன். திவ்யா விஷயத்த தான் பேசுவாங்க. நம்ம எவ்வளோ நல்லா எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம் அப்படின்போது விக்ரம் சொல்லுவார், என்கிட்ட திவ்யாலாம் வந்து நார்மலைஸ் ஆகி அவங்க என்கிட்ட பேசணும்லாம் எனக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் கூட நான் வர்றதை பார்த்தோன்னே இந்த ஒரு பொண்ணு பயந்துருச்சு இல்லை,
தனக்கு ஏதோ ஒரு விஷயம்னு எல்லாருமே சொன்னாங்க, அது ரொம்ப தப்பு நான் பண்ணது, அது மட்டும் தான் மனசு உறுத்துது, அது உனக்கு புரியுது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார்னு வச்சுக்கோங்களேன், சுபிக்ஷா வச்சுட்டு. அந்த விஷயம் தான் நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு அதை வச்சு தான் இவர் வந்து திவ்யா கிட்ட சாரி கேட்க வர்றார். அவங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வேணாம் அப்படின்ட்டுருவாங்க சாரி. அதற்கான விஷயங்கள் ஜாக்கி சொன்னாப்ல இல்லையா, அது அதன் பிறகு ஒரு சில கமெண்ட்ஸ்களை மட்டும் படிச்சிடறேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா ஒரு 3-4 நாள் கமெண்ட் எதுவுமே படிக்கல அப்படின்னு ஒரு இது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துட்டு இருக்கோம். இது இன்னும் வந்து இது போகிறப்ப டைம் இருக்கும்போது இது மாதிரி பண்ணுறோம். அதனால் வந்து நீங்கள் கமெண்ட் போடுறத ஐ மீன் விட்டுடாதீங்க. நான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், எங்களால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ இப்போ இது இது இந்த கமெண்ட் நேத்திய விஷயத்துக்கு. ஓகே, காயத்ரி சிவசுப்ரமணி அவங்க வந்து சொன்னாங்க, ஜாக்கி சார், சுதா மேம், இன்னைக்கு வந்து என்னன்னா நேற்று வந்து அந்த பேட் டச்சுங்கிற விஷயத்தை 2-3 தடவை திரும்ப திரும்ப ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாங்க. பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, பேட் டச் இஷ்யூ வந்து ரொம்ப வந்து ரியாலிட்டியில் வந்து ரொம்ப ஹார்ஷ். அது அந்த விஷயங்களை ஏர்லி டேஸில் பார்த்தீங்கன்னா எந்த பெண்கள்லாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக அதை வந்து 90% அனுபவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ட்ராமா அது. பஸ்ஸில் போகிறதே வந்து ஒரு பெரிய ட்ராமா அதனால. பட் பிபி வந்து எப்படி இப்போ இந்த பிபி வந்து இந்த இஷ்யூ வந்து ரொம்ப அக்லியாகவும் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. இந்த கார்டை வந்து தே ஷோ ஹவு டு யூஸ் திஸ் கார்டு. இந்த கார்டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இன்னொரு பர்சனுக்கு தேவைங்கிறப்ப அதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த கார்டை வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து நிறைய பெண்கள் அவங்க வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அனுபவிச்சிருப்பாங்க. அதை வந்து திரும்ப ஃபைட் பண்ண முடியாத நிலைமையில இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன சார் இதை பற்றி? ஆமாம், வாட் இஸ் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் ஜாக்கி சார் இன் திஸ் இஷ்யூ அப்படிங்கிறதையும் உங்கள் 2 பேருக்கும் so much love and Sudama to review this toxic show. Love to Yalini also. நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. இல்லை, நான் சொல்கிறது வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட் ரொம்ப வேலிடுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சில விஷயங்கள் இன்னைக்கு கூட ஒரு ஃப்ரெண்டோட வந்து டிஸ்கஸ் பண்ணும்பொழுது, உங்கள் ஃப்ரெண்டா மேடம்? ஆமாம், சரி. ஆண் பாவம் பொல்லாதுன்னு ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நல்லா தான் இருந்த மாதிரி இருந்தது படம் அப்படின்னு பேசும்போது அவள் என்ன சொன்னான்னா, அப்படி எனக்கு தோணலை. ஏன்னா நிறைய பேர் அதுக்கான ரிவ்யூஸ்லாம் பெருசாக கொடுக்கல. இப்போ தான் வந்து விமன் அவங்களுடைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. விமன் ஃப்ரீடமே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அதுக்குள்ளாரியே வந்து ஆன்டி ஃபெமினிசம் பற்றி பேசுகிற மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லும்பொழுது, ஃபெமினிசம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஆன்டி ஃபெமினிசம் வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிம்பிள். இப்போ நாம் போகும்பொழுது நம்ம அனுபவிச்சது கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நிறையா பேருக்கு நாளைக்கு பஸ்ஸில் போகணுமா அப்படின்ற ட்ராமா நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இதை மீறி இதுக்கு வேறு வழி இல்லையான்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் திங் எப்படி இருக்குது அப்படின்னா, இது நிறைய பெண்கள் இந்த மீட்டோன்னு ஒரு விஷயம் வந்தது இல்லைங்க, அதில் எத்தனை பெண்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அதுதான் அதே மாதிரி இந்த இடத்துலையும் அதை வந்து நீர்த்து போக வச்சதுல ஒரு பெண்ணுடைய பங்கு தான் பெருசாக இருக்குது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் மாமியார் கொடுமைகள்லேருந்து, கேஸ் வெடிக்கிறதுலேருந்து, வரதட்சணை கொடுமைகள்லேருந்து, சாதிய நிலைப்பாடுகள்லேருந்து நிறைய இடத்துல பின்னாடி பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருப்பாங்க ஆக்சுவலி. ஏன்னா அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் வந்து பேச முடியாத இருக்குமா, ஆண் தான் வந்து பவரில் இருக்கிறான், அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல முக்கிய பங்காற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பெண்களே எதிரி மாதிரி நிறைய இடங்கள் அவங்க பண்ணுவாங்க. அதை நீர்த்து போக வைக்கிறது அவங்களாவே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஆனால் அதனால தான் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் குரல் கொடுக்குறது என்னன்னா, இது வந்து ரொம்ப தப்பு. உண்மையானவே பாதிக்கப்பட்டவங்க வந்து இப்போ வேறு ஏதோ இப்போ இந்த அலுமினி மேட்ரு இருக்குல்ல, அது வந்து நீர்த்து போக செய்கிறாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா பணம் இருக்குது, வேணே பழகி புள்ள வாங்கிக்கிட்டு விவாகரத்துன்னு சொல்லி காசு பிடுங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நேற்று முந்தா நாளில் கூட வந்து ஏதோ ஒரு இருக்கிற சொத்தெல்லாம் வந்து புருஷங்காரன் வந்து இதில் எழுதிட்டான், அம்மா பேருக்கு எழுதிட்டான். அவங்ககிட்ட சொத்தே கிடையாது. இது அலுமினி பணம் கேட்கும்போது அவர்கிட்ட சொத்தே கிடையாது, உனக்கு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி திருப்பி வந்தது புருஷனை போட்டு அடிக்குது அந்த அம்மா. புரியுதுங்களா? அவங்க வந்து ஏதோ 6 லட்சமோ வருஷத்துக்கு மாதத்துக்கு ஏதோ கேட்டாங்க. அவங்க ரொம்ப அதிகமான தொகைலாம் கேட்கும்போது அதுக்கு ஒரு ஆப்பா வீடு வரும்போது அவங்க பயங்கரமாக இது இப்படித்தான் எல்லா பெண்களும் அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னமும் வரதட்சணை கொடுமைக்காக இறந்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் இறக்கவே இல்லை என்னையோ இல்லையோ. அப்போ இன்னமும் அப்படியான ஒரு விஷயம் இருக்குது. இன்னமும் வரதட்சணை இருக்கும்போது இது கண்டிப்பாக பேசப்படணும். இது இந்த இடத்த அதை நீர்த்து போக வைக்கிற மாதிரி நடக்கிற விஷயங்கள் நிச்சயமாக கண்டிக்கணும். அதுதான் உண்மை. அதுதான் எஸ். இல்லை, அதுக்கு தான் நானுமே இதை சொல்ல வந்தேன். அதே படத்தில் இப்போ அதை பேசும்போது அதுக்காக நான் சொன்னேன், நீங்கள் ஆன்டி ஃபெமினிசம் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னும் பொழுது அதை யார் பேச வராங்க அப்படிங்கிறதையும் அதை யார் கையில் அவங்களுக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ரொம்ப அதை இது மாதிரி பண்ணுறது. அதை இப்போ நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நீ கஷ்டப்படக்கூடாது, என்னோட மருமக கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்பட்டு
கஷ்டப்பட்டிருக்கேன்னு நம்ம என்னைக்குமே நினைக்கிறதே இல்லை. எஸ், இதுதான் பேசிக் மனநிலையாவே இருக்கு. Yes, அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு ஒரு உதாரணமும் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப க்ளோஸான ஒருத்தவங்க ஒரு இப்பதான் வந்து ஆம்பளை பசங்க வந்து வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்கள வீட்டுல வேலை வாங்கினதே கிடையாது, அப்படிதான் வளர்ந்துருப்பாங்க. நான் வந்து ரொம்ப பெருமையா இது வந்து நான் வந்து இந்த எப்படி சொல்றது, ரொம்ப பெருமையாலாம் சொல்லலை. பரவாயில்லடா நீ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னும் பொழுது உடனே அவங்களோட மனைவி எப்படி வந்தாங்கன்னா, அப்படிலாம் பேசாதீங்க, பார்ட்னர்னா வேலை செய்யணும். இந்த ரூல்ஸை உங்க அப்பா கிட்ட பேச முடிச்சா உன்னால முடியாது. ஏன்னா இன்னமும் அவங்க வீட்டுல அவங்க அம்மா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதுதாங்க மேட்டர். அவங்க அம்மா வந்து அவங்களுக்கு மட்டும், அவங்க அப்பாவுக்கு மட்டும் வேலை செய்யல, அவங்க அப்பாவுக்கு, அவங்க வீட்டுல வர்ற எல்லாருக்குமே, அவங்க பாட்டிக்கு, அவங்க தாத்தாவுக்கு, அவங்க பாட்டி எல்லாருக்கும் செய்யறாங்க. ஆனா அது அங்க ஒரு வார்த்தையாவது உங்களால கேட்க முடியும். அதேதான் மேடம். அதே மாதிரி நீங்க இப்போ ஒன்று ஒதுவும் இல்லை. இப்போ நம்ம வந்து நான் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கலாம் அந்த வீட்டில், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என் ஒய்ஃப் எல்லா விஷயமும் பார்த்துருவான். ஆனால் நம்ம ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் என்னைக்காவது தயங்கி நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இதை செஞ்சிட முடியாதான்னு ஒரு வருத்தம் வரும்ல. உண்மைதான். ஏன்னா அவங்க நிறைய பண்ணாங்க. அப்போ நான் என்ன நினைப்பேன் தெரியுமா, சே இவ்வளோ நாள் சும்மா இருந்தோம், இப்போ தான் நம்ம செய்ய ஆரம்பிக்கிறோம், என்ன இன்னைக்கு நம்ம முடியல, இதுவே செய்யாத ஆம்பளைங்க நிறைய பேர் இருக்காங்க பாரு, அவங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் வரதில்லை, நம்ம இப்படியே இருந்துக்கலாம். இருக்கக்கூடாது. அன்றைக்கு அந்த கோவத்துக்கு அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களாலே முடியல, இல்லைன்னா அவங்க தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதேதான். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதில் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் செய்யறாங்க அப்படின்னும் பொழுதே நீங்கள் டேக் இட் ஃபார் கிராண்டடாக தான் எடுப்பாங்க. ஆமாம். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஆக்சுவலாக கஷ்டப்படுற பெண்கள், இந்த பாரு மாதிரி இருக்கிற பெண்கள் ரொம்ப ஈஸியாக ஏங்க அவங்க தட்டி விட்டு போயிடுவாங்க. என்னங்க சொன்னாங்க அவங்க, பேட் வேர்ட்ஸை பற்றி மட்டுமே விட்டுருங்க, பேட் டச் ஓகே, பேட் டச் சொன்னாங்களா, இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவரு, என்னுடைய ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா, எங்கள் அம்மா கூட என்னை வந்து இதெல்லாம் தட்டி விட்டுவா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு, அவங்க அப்படியே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது அந்த வீட்டில் கொடுக்குற சுதந்திரம் அவங்க அப்படி பேசுகிறாங்க. இன்னும் இந்த விஷயத்தை வெளியே சொல்லவே தயங்கக்கூடிய, வெளியே சொல்லவே பயப்பட, வெளியே சொல்லவே யோசிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்களா. நீங்கள் சொல்கிறது வந்து கரெக்ட், அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்ட். ஆனாலும் இப்படியான விஷயங்களை நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி இருக்கும்போதே இப்படி ஒரு விஷயமும் ஆரம்பிச்சிடும். அதேதான். இதை நம்ம தொடர்ந்து தெளிவுபடுத்திட்டே இருக்கிறது நம்மளுடைய கடமை. அவ்வளோதான். எஸ், அடுத்து சொல்லுங்கள். சரி, தேங்க்யூ. நல்ல விஷயம் தான். பிரிசிலா வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. அண்ட் கவிதா அவர்களும் நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. சந்திரா வந்து சொல்லியிருந்தாங்க, சந்திரா பது, ஓகேவா. அண்ணா நீ ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்க வளமுடன் காலம், ஓகே, வாழ்க வளமுடன் பல்லாண்டு காலம், வாழிய பல்லாண்டு காலம், நலமுடன் வாழ இறைவனை வேண்டுகிறேன். நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூப்பா. அண்ட் தமிழ் அவர்கள் வந்து சூப்பர் தலைன்னு சொல்லியிருந்தாப்புல. லதா அவர்கள் வந்து ஹாய் சொல்லி நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. கௌரி செழியும் ஹாய் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஷர்மிளா ஆல்சோ ஹாய் அண்ட் லவ். ஆர் பன்னீர்செல்வம் சொல்லியிருந்தாங்க, டிக்கெட் டு ஃபினாலே டைட்டில் வின்னர் மோர் டிசர்விங் இஸ் அரோரா அப்படின்னு. உண்மையிலே அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. டிக்கெட் டு ஃபினாலே ஆர் டைட்டில் வின்னர். அதன் பிறகு வந்து ஆதி அவர்கள் வந்து எப்பவும் போல ஹாய் சொல்லியிருந்தார். பாமாக்காவும் ஹாய் சொல்லி நிறைய லவ் கொடுத்துருந்தாங்க. நெல்லை சீமை வந்து ஜாக்கி என்னடம் யாழினி ஜாக்கி டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டாரு. எஸ் ஜாக்கி, அதாவது நெல்லை சீமை மாதிரி நம்மளும் சொல்கிறோம். ஜாக்கி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக சொல்லிக்கிறோம். ஸோ எல்லோருடைய வாழ்விலும் எல்லா நலங்களும் பலங்களும் பெற எல்லாம் பல இயற்கை துணையில் இருக்கட்டும். வாழிய பல்லாண்டு, வாழ்க வளமுடன் நலமுடன். அது ரொம்ப முக்கியம். ஹாப்பி நியூ இயர் இன் அட்வான்ஸ். அண்ட் ரேஷ்மி அவர்களும் வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இப்போ வந்து உங்களோட கான்வர்சேஷன் என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே இருக்கேன். இந்த பிபி அப்டேட்ஸ் பற்றிலாம் பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. அதுவும் கனி எவிக்ஷனுக்கு அப்புறம் அன்ஃபேர் எவிக்ஷன் அது, அதனால ஜஸ்ட் வந்து உங்களை பார்க்கறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே கனி எவிக்ஷனுக்கு அப்புறம் எனக்கும் பார்க்க விருப்பமே இல்லை. பட் முன்னால ஸ்பெஷல் வீடியோன்னு ஏதாவது ஒன்று போடுவோம்ல, அது கூட பண்ணுறதுக்கு நிறைய பாயிண்ட் இருக்கு. கூட அதை சொன்னாங்க சார், இதுக்கப்புறம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்காது உங்களுக்கு அதை பார்க்கறதுக்கு கனி எவிக்ஷனுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை. யாருன்னு நான் சொல்லணும் உங்களுக்கு? எனக்கு க்ளோஸ் ஆனவங்க, எனக்கு க்ளோஸ் ஆனவங்க உங்ககிட்ட க்ளோஸாக இருக்காங்க மேடம். அதுதான். என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை மேடம். வேணாம்னு சொல்லுங்க இப்போவே. ஐயோ நீங்கள் கிழிச்சு போகிறது ரெடியாகவே இருப்பீங்க, எனக்கு தெரியும் மேடம். நீங்கள் அதுக்கெல்லாம் ரொம்ப சொல்லவே இல்லையே. ஐயோ நீங்கள் என்ன பண்ணி ஏதாவது கண்ணாடி அதுதான் போட்டேன், என்னென்ன ஆக்ஷன் இருக்குதோ அது எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் இருக்கு மேடம். அப்படியே கண்ணாடி ஜூம் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சு மேடம் என்னென்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே சொல்லுங்கள். முடிச்சிட்டிங்களா? ஒரே ஒரு விஷயம் தான். அதன் பிறகு வந்து இந்த கமெண்ட் முடிச்சிங்களா கேட்டேன். கமெண்ட் அவ்வளோதான் சார், முடிஞ்சிச்சு. கமெண்ட்டுகள் முடிந்தது. ஓகேவா. ஸோ இந்த பதட்டமான விஷயங்கள், பதட்டம் நேர்ந்த தனக்கான நேர்ந்த கஷ்டங்கள், அடிச்சுடுவாரு ரத்தம் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு பயப்படுவார்கள். சாண்ட்ராவும்
பாருவோம். ஓகேவா? ஸோ இவங்க சொல்லிட்டாங்களா, அரோரா சொல்லிட்டாங்களே, நான் நின்னதே வந்து விஜேஸ்க்காக தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க இல்லையா? அதன் பிறகு வந்து திவ்யாவும் வந்து இது வேணாம்னு சொல்லிடுவாங்க. அண்ட் லாஸ்ட் டாஸ்க்ல வந்து சபரி தான் வந்து வின் பண்ணுவாப்ல. சாரி, விக்ரம் தான் வின் பண்ணுவாரு. ஒரு நிமிஷத்துல வந்து சபரி அடுத்ததுன்னு நினைக்கிறேன். அந்த சுத்தி வந்த டாஸ்க். அதுல வந்து இவரு விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணுவாருன்னா இவர் கையாலே இப்படி சுத்துவார். சுத்தாம ஆக்சுவலி என்னன்னா அந்த பாயிண்ட் என்னன்னா கையாலே சுத்தி கையால சுத்தாம இவங்க கூடயே சுத்தும் போது தான் உங்களுக்கு மயக்கம் வரும். அந்த மயக்கத்தையும் மீறி போய் ஆப்போசிட்ல அதே மாதிரி சுத்தி பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு கேர் ஆகும். அந்த கேருக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த பசில் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு கேரான மாதிரி ஒரு விஷயம் நடந்தது ஜாக்கி. சுபிக்ஷாவை சமாதானப்படுத்துவாங்க, டிவார்மிங்லாம் கொடுத்து ஸ்கூபிடுவை அப்படின்னு சொன்னவங்க, அவங்க சொன்னவங்க சமாதானப்படுத்துவாங்க. நீ நிக்கணும்டா, நீ வந்து இன்னைக்கு இதுவாயிட்டீன்னா தளர்ந்துட்டீன்னா நாளைக்கெல்லாம் உனக்கு ரொம்ப பாத்தீங்களா சார். நான் கூட வந்து அன்னைக்கு பாத்தீங்களா ஒரு அழகான சிரிப்பு உங்களுக்கு வரும். உங்களுக்கு அது வர மாட்டேங்குது. இன்னைக்கு கூட பாருங்க பிக் பாஸ் கிட்ட சாண்ட்ரா 13 மைனஸ் எவ்வளவு அவங்களுக்கு கொடுத்த 7 அப்ப 7 மைனஸ் 13 எவ்வளவு? ஓ 6க்கு பதிலாக அங்கே 7 எழுதிட்டு வருவாங்க. யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலி பாருங்க, சீட்டிங் பாரு பக்கத்துல வந்து சீட்டிங் சாட்ராவும் இருக்கிறாங்க. எஸ்எஸ்ஆர் இருக்குது. அது காந்தம் மாதிரி இழுக்கும் சார். இழுக்கும், அதேதான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டமால் இன்னைக்கு சுபிக்ஷாவை கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்துவாங்க. அண்ட் அரோராவுடைய கேம் பிளே உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். நமக்குன்னே ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லை, அந்த மைண்ட் செட்லாம் உடைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்தது. இதுதான் மோஸ்ட்லி நடந்த விஷயங்கள். நாத்தியாச்சு. கூடுமான வரை எல்லா தகவலையும் சொல்லிட்டோம். ஸோ வேற என்ன உங்கள் கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.